தேம்பாவணி. தேம்பாவணி வந்து 2ஆ பிரிக்கலாம். எப்படின்னா, தேம்பா கூட்டல் அணி அப்படின்னும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம். தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்தா, வாடாத மாலை அப்படிங்கிற பொருளை வந்து கொடுக்கும். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கும்போது, தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிற பொருள் வந்து தரப்படுகிறது. தேம்பாவணி அது வந்து கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர், அவரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் தேம்பாவணி. தேம்பாவணியில் யார் பாட்டுடை தலைவர்னா, கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை ஆகிய சூசையப்பர். அவரோட இன்னொரு பேர் என்னென்னா யோசேப் பலன் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த நூல் வந்து 3 காண்டங்களை உடையது, 36 படலங்களை உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டது. 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்களை கொண்டது. மூணுமே ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து மூணுமே 3ன்னு ஆரம்பிக்குது. அடுத்து வந்து படலம் வந்து 36, அதே 36 பாடல்களே ஃபஸ்ட்டு 36ன்னு வருது, அடுத்தது 15. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த தேம்பாவணியோட காலம் எப்போனா 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து படைக்கப்பட்டது. இந்த காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அவரோட இயற்பெயர் என்னென்னா கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. தமிழில் வந்து முதல் அகராதி எதுனா சதுர அகராதி. இந்த நூலை வந்து இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவை வந்து உள்ளன.